பேசக்கூடிய யூடியூப் சேனல்ல மீட்டிங்ல தங்கப்பாண்டியன் நடிகை எங்க பேசினாலும் அந்த யூடியூப்ல வரும். அதை வச்சு நீங்க எழுதினாலே நீங்க 10 பக்கம் எழுதிடலாம். பார்க்க அனுபவத்துல நிறைய விஷயங்கள் வரும். ஜோதிடத்தை படிக்கிறது பிரச்சனை, பயிற்சி எடுங்க. எந்த மெத்தட் வேணாலும் போங்க, எந்த வாக்கியத்தை வேணாலும் படிங்க, தப்பு இல்லை. வாஸ்து செல்வா ஒரு வார்த்தை சொன்னாரா, ஒரே மெத்தட்ல போங்கன்னு. நான் பாவகம் அந்த கிரக சேர்க்கை என்ற அந்த ஒரே ஸ்டைல் தங்கப்பாண்டி ஜெயிச்சானா இல்லையா? அவருக்கு ஒரு காலம் விபத்து வழக்குன்னு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் எப்படி இருக்கும்? பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்ப்பான். நீ சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். என்ன இருக்கும்? சரியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சுட்டே தான் வரணும். கரெக்டா? ஐயா புரிஞ்சதா? ஐயா சின்ன ஐயா வாங்க பாங்க சொல்லுவாங்க. சிறு லாஜிக் தான், ஆனா விஷயம் எப்படி இருக்கு? ஐயா எப்படி இருக்கு சொல்லுங்க. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வருதா? நீங்க ஜோதிடங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும், ஆர்வமானவங்களா இருந்தாலும் சரி, தொழில் முறையில இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை, அது யூடியூப்ல பேசினாலும் சரி, மீட்டிங்ல பேசினாலும் சரி, நீங்க ஒரு செய்தி வாயிலா கேட்டாலும் சரி, அந்த கருத்துக்களை பூரா நீங்க உள்வாங்கணும். என்ன செய்யணும்? உள்வாங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான் அவங்க பேசுறாங்க. ஒரு பாயிண்ட்ங்கிறது நீங்க யார் இவர் பேசுனது அவர் பேசணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு பல இடங்கள்ல கை கொடுக்கும். நான் வந்த பாதையை நான் சொல்றேன், சரியா? என்னுடைய பாதை அது. ஒரு 12-13 ஆண்டுகளுக்குள்ள ஜோதிடத்துல எனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அது சாதாரண விஷயமா சொல்லுங்க. நான் பேசக்கூடிய யூடியூப் சேனல்ல மீட்டிங்ல தங்கப்பாண்டியன் நடிகை எங்க பேசினாலும் அந்த யூடியூப்ல வரும். அதை வச்சு நீங்க எழுதினாலே நீங்க 10 பக்கம் எழுதிடலாம். உண்மையா இல்லையா? பயனுள்ளது தவிர ஒரு விஷயம் கூட, ஒரு நிமிஷம் கூட வெட்டி பேச்சு இருக்காது. என்னுடைய வீடியோல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பயனுள்ளதா இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் யோகங்கள் உண்டு. எல்லா ஜாதகத்திலையுமே யோகம் உண்டு. கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பா ஒரு நாள் உயரம் வருவாங்க, கீழே மாட்டவே மாட்டாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கையில சரிவு இருக்கும். அந்த சரிவு எதற்கு? அவங்களை பக்குவப்படுத்துவதற்கு. ஒரு பெரிய யோகம் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கஷ்டம் வரும். ஐயா நல்லா கேட்டுக்காங்க. ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? பெரிய கஷ்டம் வரும். சாதாரணம் இல்லை. அப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாலே அடுத்து நமக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்கிறது நீங்க முதல் உணரணும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? சரி. ஜாதகம் பார்க்க வர்றவங்க நல்லா கேட்டுக்கங்க. அவங்களுடைய பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது ஜாதகம் பார்க்கறதுக்கு வராங்க. என்னுடைய உடல்நல குறைவா இருந்தா ஆரோக்கியம் ஆயிடுவானா, கடன் இருந்தா அதுல இருந்து நிவர்த்தி ஆயிடுவானா, எதிரியை ஜெயிச்சிருவானா, வழக்கை ஜெயிச்சிருவானா, அதை கேட்டுத்தானே ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. ஐயா ஐயா அதை கேட்டுத்தானே வராங்க. ஆர்வமா இல்லையா? கை தட்டு போடுங்க. ஆர்வமா இருக்கணும். சரியா? சாப்பிடணுமா? நல்லா கேட்டுக்கங்க. அவங்க வர்றதே நம்ம வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வருமா, அதுக்கு தானே வராங்க. எல்லா ஜாதகத்திலையுமே யோகங்கள் நிறைய இருக்கு. ஒண்ணு நீங்க படிச்ச யோகம் மட்டும் இல்ல, அதை தாண்டிய யோகங்கள் இருக்கு. அதுதான் நேற்று மருதவல் பூஜையாட்ட ஜாதகத்தை போட்டு எப்படி பார்க்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தேன். அவருக்கு இப்படி இருக்குங்கன்னு அது ஒரு லாஜிக் சொன்ன உடனே அவர் அதை இப்படியும் பார்க்கலாமா ஐயா? ஆமாங்க ஐயா அப்படின்னு. அவர் நமக்கெல்லாம் குரு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் இல்ல? ஆமா, ஒரு ஜாதகத்தை இப்படி எல்லாம் எப்படி ஆங்கிள் பார்க்கணும். யோகங்கள் ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருந்தா அந்த ராஜயோகம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த ஜாதகரை ரொம்ப அவஸ்தைப்படுத்தி என்ன ஜோசியம், என்ன கடவுள், என்ன வழிபாடு அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து மிகப்பெரிய உச்சியில கொண்டு உட்கார வைக்கதான் ராஜயோகம். சரியா? படிப்புக்கும் தகுதிக்கும் அழகுக்கும் திறமைக்கும் இல்லாதது இந்த யோகத்துல கொடுத்துரும். அதுதான் ராஜயோகங்கிறது. அப்ப அதை எப்படி பாக்குறதுங்கிறது இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். கரெக்டா? இன்னைக்கு நறுக்க 4 பாயிண்டாலும் வந்தா 4 பாயிண்ட், இல்லைன்னா அது இருக்கவே கூடாது. என்ன மணிமேகலை மாச்சார் தானே மேடம்? காணும் வெளியிட்டாங்களா? ரைட். வந்தா 4 பாயிண்ட் என்னதாயி? ஆமா, அப்படி இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும். அதை நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த விழாவுக்கெல்லாம் வர்றோம்னா எத்தனை ஜோசியரை பார்க்கும், இதுவே நமக்கு புண்ணியம் போயிடும்.
மாரிமுத்து சாரை பார்க்கிறோம், மூந்தன் சார் பார்க்கிறோம், மைதிலி மேடம், நம்ம ஈரோடு மேடம் மீனாட்சி வெங்கடேசன் மேடம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்கடேசன் சாரு, ஒரு மருதமலை குறிச்சி ஐயா, நம்ம பாருங்க மேடையில பெரிய பெரிய ஜோசி, இவங்களை பார்த்தாலே தோஷம் போயிருமா இல்லையா? பல ஜோசியர்களை பார்க்கும்போது தோஷம் போயிடும். அண்ணன் வந்திருக்காக, நம்ம அண்ணன் வந்திருக்காகன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன ஒருத்தர் சந்திக்கிற போது என்ன செய்யறோம், 2 வருஷங்களை கருத்துக்கிறோம். இப்படி எல்லாம் நீங்க ஒரு மேடையில ஒருத்தர் சந்திக்கிறதும் தோஷத்தை போக்கும். இந்த அவரு நிதிஷன் ஒரு வாட்சி கிட்டுனாரு, நான் நீ போன உடனே வாட்சி வாங்குன்னு வச்சுட்டேன். ஆமா, அவரு இல்லைன்னா அவர்கிட்ட மெல்ல போன போட்டு வாட்சி கேட்க வேண்டியது என்ன, ஒரு வாட்சி அப்ப ஒன்னொன்னா பாயிண்ட் எடுத்துக்கணும். என்ன பேசுறாரு, அது என்ன லாஜிக், கரெக்ட் தான். இந்த வாட்சிக்கு ஒரு கரெக்ட், அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை காப்பாற்றும். சரி, இப்ப லக்னாதிபதி பலம், லக்னாதிபதி 5-9, லக்னாதிபதி ஆட்சி உச்சம், இப்படி எல்லாம் இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரியா ஐயா? சரியா? சரி. லக்னாதிபதி 3, 6, 8, 12, லக்னாதிபதி நீசம், இவங்களும் நல்லா இருக்காங்க. என்ன செய்ய ஐயா? உண்மையா இல்லையா ஐயா? நான் உண்மையா இல்லையா? என்ன டாபிக் பேசுறாங்கய்யா அப்படின்னு இளங்கோ சார்கிட்ட கேட்டேன். இளங்கோ சார், என்ன நீங்க பேசலாம், ஒன்னும் மைண்ட் செட் இல்ல அப்படின்னு. இந்த லக்னாதிபதி மறைஞ்சதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாரு. நிறைய பேருக்கு அது ஒரு இதா இருக்குனாரு. நம்ம ஒரு மேடையில பேசுனது இன்னொரு மேடையில பேசும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். பேசுனதே பேசினாலும் வந்தவங்களுக்கு ஒரு வெளிப்பா இருக்கும். உண்மையா இல்லையா? ஆமா, ஊக்கமா பேச கத்துக்கங்க. எப்படி? ஆமா, வந்த உடனே தோஷங்களே பேசக்கூடாது. அண்ணாச்சி, கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு விபத்தை சந்திச்சீங்களா? ஆமா. அடுத்த 2 வருஷத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வரும் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? ஐயா இன்னும் ஐயா அப்படின்பான். கடந்த காலத்துல நம்ம டச் பண்ணணும். ஆனா அடுத்து ஊக்கமான விஷயங்களை நம்ம ஜாதகத்துல நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு 4 பாயிண்ட். இதை வச்சு நீங்க ஆபீஸ் போட்டலாம். என்ன போட்டலாம்? ஆமா, 4 பாயிண்ட் ஜோசியர். பேர் என்னது? 4 பாயிண்ட் ஜோசியர் அப்படின்னு போட்டலாம். துணிஞ்சு பேசணும். ஜோசியருக்கு பேச்சு தான். ஒரு ஃபேமிலியில அவர் வாழ்க்கையில நிறைய துவச்சிட்டாரு. அவருக்கு வயசு 47 வயசு. அவர் வீட்டம்மா என்னங்க இப்படி, என் ஜாதகம் தான் யோக ஜாதகம், உங்க ஜாதகம் தான் சரியில்லை, நீங்க இப்படி எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு இப்படித்தான் நேரம் சரியில்லையாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு கசகசப்பு. நாளைக்கு தங்கப்பாண்டியாவை பார்க்க போவோம் அப்படின்னு பஸ்ல வரும்போதே சண்டை ஓட்டிக்கிட்டே வராங்க. என்ன எல்லாத்தையும் துவச்சிட்டாரு. கவனிக்கலாம், கவனம் இருக்கணும், அதுதான் இங்க மெயின். ரைட்டா? அப்ப என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே, ஐயா உங்களுக்கு இப்ப இந்த புத்தி முடிஞ்ச உடனே 49 வயசுல இருந்து யோகா ஆரம்பிக்கி அடுத்து 15 வருஷம் நல்ல ஸ்தானங்கள்ல கிரகங்கள் இருக்கு, இழந்ததை மீட்டிடுவீங்க. என்ன ஒண்ணு இருந்தாலும் சார், ஒரு பொண்ணை பையில இருந்து கூல்ட்ரிங்க்ஸ், சார் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கோங்க. எப்படி? பாத்தியா, அவரு வீட்டுக்கு மாட்டார், பாத்தியா அப்படிங்க. ஐயா மறுபடியும் சம்பாரிச்சிருவாரு, ஐயா எல்லாம் போயிடுச்சியா, வந்துருந்தாய். அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும்? ஊக்கமா இருக்கணும். அந்த ஊக்கமான விஷயங்கள் ஜாதகத்துல இருக்கு. அது இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். சொல்லவா? இன்னொரு மீட்டிங்ல சொல்லவா? சொல்லவா? இன்னொரு மீட்டிங்ல சொல்லவா? அவர் கை தட்டாரு. சரி பாருங்க, நீங்க ஜோதிடம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியா யோகத்தை சொல்லக்கூடிய ரூல்ஸ் இருக்கு, மறைமுகமா யோகத்தை சொல்லக்கூடிய ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஜாதகத்துல நீங்க பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியும் தப்பு, ஒரு மறைமுகமா அந்த விஷயம் இருக்கும். அது எப்படி இருக்கும்? மறைமுகமா இருக்கும். ஜோதிடமே மறைபொருள் தான். ஜோதிடமே மறைபொருள் தான். எல்லா விதியும் ஒத்து வரதா? வராது. எத்தனை விதி எந்த இடத்துல நமக்கு முழுசா ஒத்து வரவே செய்யாது. அப்ப பார்க்க 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 அனுபவத்துல நிறைய விஷயங்கள் வரும். ஜோதிடத்தை படிக்கிறது பிரச்சனை, பயிற்சி எடுங்க. எந்த மெத்தட் வேணாலும் போங்க, எந்த வாத்தியாட்டம் வேணாலும் படிங்க, தப்பு இல்ல. வாஸ்து செல்வா ஒரு வார்த்தை சொன்னாரா, ஒரே மெத்தட்ல போங்கன்னு. நான் பாவகம், அந்த கிரக சேர்க்கை, என்கிட்ட அந்த ஒரே ஸ்டைல். தங்கப்பாட்டி ஜெயிச்சானா இல்லையா? எத்தனை மாணவர் இன்னைக்கு டாப்ல இருக்காங்க சொல்லுங்க நீங்க. நான் இப்பவும் ஜாதகம் பார்க்கும்போது கூட என் மாணவர் பயிற்சியாளர்கள் என்கிட்ட படிச்சவங்களை உட்கார வைப்பேன். படிக்காதவங்களை உட்கார வச்சா புரியாது. இளங்கோ சார் கேளுங்க,
ஐயா சரவணன் சார் அவங்களுக்கு தெரியுமில்ல, வந்தாலும் அவர் கூட உட்காந்து கேளுங்கமே, கஸ்டமர்கிட்ட கேட்பேன் உட்காந்துக்கோங்க அப்படின்னாங்கன்னா உட்காந்துக்கோ, கட்டம் போட்டு ட்ரைனர்ஸ் அப்படிமே தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி சொல்றேன், கூட உட்கார சொல்லி தருவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போயிடக்கூடாது, எல்லா விஷயம் நல்லா இருக்கணும். ரைட்டா? ஜோதிடர் தலை நிமிர்ந்து வாழணும், கௌரவமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அதுதான் இங்க மெயின். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கவே கூடாது. சரியாங்கய்யா? எல்லாம் தெரியும்னு நினைக்கவே கூடாது. சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். என்ன நேரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா துண்டை எடுத்துட்டு ஓரத்துல வந்து நிற்பாரு, துண்டை வச்சுக்கிட்டே நிற்பாரு. அதுக்கு என்ன, ஆமா, துண்டை தோல்ல போட்டா பரவாயில்ல, தலையில போட்டா என்ன சரிதானே? சரி, நல்லா கவனிங்க. ஒரு ஆளுக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போயிடுச்சு. ஓ, உங்களுக்கு லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு. அப்படின்னா கூட ராகு அவரு கூட்டு வந்து கையில கொடுத்தாரு. அப்ப என்ன சொன்னா, என்னுடைய ஸ்டைல் லக்னாதிபதி 6ல், லக்னாதிபதி 6ல் எதிரி, கடன், வியாதி, பல சிரமங்களை சந்திச்சவர், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறி வாடகை வீட்டில் குடியிருந்து, கூட யார் இருக்கா? ராகு சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இல்லாத எங்க இருப்பான்? சொந்த வீடு இல்லாத எங்க இருப்பான்? வாடகை வீட்டில் குடியேறி கடின உழைப்பில், 6ஆம் இடம் கடின உழைப்பில் கூலியாக இருந்து நேர 6ஆம் இடத்துல இருக்க எங்க பார்க்கும்? யார் சொன்னா? ஏன் இவ்வளவு கட்ட சொல்லிட்டீங்க? அது 2 பேரும் சொல்றாங்க. 6ஆம் இடத்துல இருக்க எங்க பார்க்கும்? நேரம் பழமா பேசணும். ஓய் பேசுங்க, ஜோசியருக்கே பேச்சு தான் முக்கியம், அது வர மாட்டேங்குது. 12ஆம் இடத்தை பார்க்கும். 12ஆம் இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு, விரயம்னு ஒரு பேர் இருக்கா? இருக்கா? கடன், நோய், எதிரி அத்தனை வரையும் விரயம் பண்ணிடுவார். அத்தனை பேரும் இணைஞ்சிருவாரு, விரயம் பண்ணிடுவார். கடன், ஒரு காலம் கடன் பட்டவர் 12ஆம் இடத்தை பார்க்க, பிற்காலத்தில் இவர் கடன் கொடுப்பார். சொல்லுங்க, சரியா இருக்கும். எப்படி நீங்க இப்படி பலன் சொல்லுங்க. 6ஆம் இடத்துல போயிடுச்சு, நீங்க நினைச்ச கூடாது, நினைக்கக்கூடாது. கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், மகரம், கும்பம், இந்த 6 வீடுகளுக்கு லக்னாதிபதி மறைவது அதியோகம். என்ன யோகம்? அதியோகம். பாத்துக்கங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல மறைஞ்சிருச்சேன்னு நினைக்கப்படாது. ராகு வந்து சொந்த வீடு இல்லாத கிரகம்னு சொல்றோமா? ராகுக்கு 2ஆம் இடம், ராகுக்கு 4ஆம் இடம். எழுதுங்க, ராகுக்கு 2ஆம் இடம் ரிவர்ஸ்ல, ராகுக்கு 4ஆம் இடம் பலம் பெற்று விட்டால் வாடகை வீடு சொந்த வீடாகும். புரியுதா? வாடகை கொடுத்தா அது என்னாச்சு, எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு அதை அமைச்சு கொடுத்துரும். நல்லா பாருங்க. அதே மாதிரி சூரியன் எந்த வீட்டுல உச்சமாகுது? எங்க உச்சமாகுது? சரி, குரு எங்க உச்சமாகுது? எந்த வீட்டுல? சரி, இந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? மேசத்துக்கு. கடகத்துக்கு அதிபதி யாரு? நோட்ட பாயிண்ட். செவ்வாய், சந்திரன் எந்த ஜாதகத்தில் கூடினாலும் தொடர்பு கொண்டாலும் அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகம். எழுதிக்கங்க. நீங்க யாருக்கு வேணாலும் பாருங்க, டாப் ஜாதகத்துல கூட பாருங்க, செவ்வாயோட சந்திரன், செவ்வாய் பார்வையில சந்திரன் இருக்கிறத நிறைய பார்க்க முடியும். கரெக்டா? என் என்ன கரெக்டா இல்லையா? இது பூரா பாருங்க, எவ்வளவு கீழே இருந்தாலும் மேல வந்துருவாங்க. செவ்வாய் சந்திரன் ராகு, செவ்வாய் சந்திரன் குரு, இந்த தொடர்புடைய ஜாதகங்கள் பல போராட்டங்களை சந்தித்து பெரிய புகழை அடையும். டாப் ஜாதகங்கள்ல பூரா இருக்கும். கெட்டதாயி இப்ப சந்திரன் ராகு, என் ஜாதகத்துல சந்திரன் ராகு, நாங்க போய் ஜாதகம் கொடுத்தோம்னா நிறைய இடங்கள்ல சந்திரன் ராகு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அச்சம் வரும். ஆனா நம்ம நாமக்கல் ஐயா சக்தி குரு என்ன சொன்னாரு? சந்திரன் ராகு சிறப்புனாரா இல்லையா? நிறைய சந்திரன் ராகு பாருங்க, குயிக் மைண்ட் இருக்கும். அது கரகண தோஷம், தாயார் தோஷம்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் யோகம்னு ஒரு பக்கம் இன்னிச்சு அதுல இருக்கும். சரி, அப்ப யாருக்கெல்லாம் செவ்வாய் சந்திரன் கேது, செவ்வாய் சந்திரன் குரு, செவ்வாய் சந்திரன் ராகு, செவ்வாய் சந்திரன் குரு உயர்நிலையை அடையும் ஜாதகம். சரி, இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தாலும், சூரியன் குருவுடைய தொடர்புல இருந்தாலும் அந்த ஜாதகரும் உயர்நிலையை அடைவார். நல்லா பாத்துக்கங்க.
நல்லா பாத்துக்கணும். செவ்வாய் நல்லா இருக்கு, சூரியன் குருவோடைய தொடர்பு இருந்தாலும் அவங்க உயர்நிலையை அடைஞ்சே தீர்வாங்க. செவ்வாய் பார்வை லக்கணத்துக்கு இருந்தாலும் லக்கணத்தில் பார்த்தாலும் அந்த ஜாதகம் உயர்வடைஞ்சே தீரும். யாருக்கு இருக்கு பாத்துக்கோங்க, யாருக்கு இருக்கு? உயர்வடைஞ்சே தீரும். எழுதி வச்சுக்கோங்க, மாறவே செய்யாது. அடுத்து கேது. கேது சுயசாரம். கேது 1, 5, 9. கேதுவிற்கு குரு சூரியன் தொடர்பு, புகழான ஜாதகம். ஐயா கேட்கல, என்ன கூட சொல்லவா? கேது 1, 5, 9, 11 இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குரு சூரியனுடைய தொடர்புல இருக்கான்னு பாத்துக்கோங்க. செயற்கை பார்வை. அந்த ஜாதகம் உயர்நிலை அடைஞ்சே தீரும். போராட்டமான வாழ்க்கை, அது ஒரு பக்கம். உயர்நிலை உண்டு. செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் சுவர்கள் தொடர்பு உயர்நிலை உண்டு. நோட் பாயிண்ட். அப்ப என்ன லாஜிக் வேணுமா இல்லையா? லாஜிக் வேணுமா? கிரகங்கள் எத்தனை? ஆமா, அதுல உபகோள்களை தவிர்த்துருக்க. கிரகங்கள் எத்தனை? 7 கிரகங்கள், 2 கிரகம் உபகோள். ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். நல்லா பாருங்க. அப்ப 7 வருஷம் தசைங்கிறது யாருக்கு இருக்கு? 7 கோள்களுக்கும் இந்த செவ்வாய்க்கு இதுக்கு ஒரு டச் இருக்கு. கேதுக்கு 7 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம். செவ்வாய் வீடு எந்த 12 கட்டத்துல முதல் வீடு யார் வீடு? முதல் நட்சத்திரம் எங்க வருது? எப்படி யோசிங்க? ஏன் அங்க வச்சாங்க? நீங்க நிறைய பார்க்கணும். ஒரு நீங்க என்னடா இந்த ஜாதகம் டாப்ல இருக்கு அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அவங்கள ஜாதகத்துல உயர்த்தி விட்டுரும். எப்படி உயர்த்தி விட்டுரும்? லக்னாதிபதி 8ல, ஒரு ஆளுக்கு லக்னாதிபதி 8ல, உடனே நீங்க மறைஞ்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அவரு 8ஆம் இடம் பெரும் செல்வம்னு பேரு. ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் அவர் ஏமாற்றம், வம்பு வழக்கு சந்திச்சிருப்பாரு. இன்னும் 8ஆம் இடத்துல இருக்கா இல்லையா? அது நேரம் எங்க பார்க்கும்? எங்க பார்க்கும்? இப்ப சொல்லுங்க. 2ஆம் இடத்தை கரெக்ட். 2ஆம் இடத்தை பார்க்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவருக்கு தனச்சேர்க்கையை கொடுத்து ஒரு பெரிய கௌரவத்தையும் இந்த கொடுத்தே போடும். லக்னாதிபதி 8ல திடீர் அதிர்ஷ்டம் பெறுவார். எழுதிக்கங்க. அவரை நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா டாப்புக்கு வந்துருவாரு. ஒரு 5 கூடையவனோ 9 கூடையவனோ பார்த்துட்டா என்ன வந்துருவாங்க? டாப்புக்கு வந்துருவாங்க. சரி, 3 பார்வை கொண்ட கிரகங்கள் என்ன? ஒரு செவ்வாய், சனி, ராகு, கேதுன்னு சொல்றோம். இப்ப பாத்துக்கோங்க, குருவுக்கு 3 பார்வை. இந்த குரு 9ஆம் ஆதிபத்தியம் பெற்று விட்டால், 9ஆம் இடம் என்னது? அதிர்ஷ்டம், பாக்கியம், நல்ல நேரம். அப்ப இந்த 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற எத்தனை விட பாக்கியம் பண்ணுவாரு? உட்கார்ந்த வீட்டுல இருந்து எத்தனை விட பாப்பாரு? 3 வீட்டுக்கு பாக்கியம் பண்ணிடுவாரு. நல்லா பாத்துக்கணும். இதே செவ்வா 5 கூடவனா இருந்தா எத்தனை வீட்டுக்கு பூர்வ புண்ணிய பலனை தருவாரு? உட்கார்ந்து வீடையும் சேர்த்துக்கங்க, பார்த்து வீடையும் சேர்த்துக்கங்க. 4 வீட்டுக்கு பூர்வ புண்ணியம் கொடுத்துருவாரு. அப்ப ஒரு கிரகம் ஆதிபத்தியம் வாங்கும் போது அவர் 5 கூடவரா, 9 கூடவரா, 1 பார்வை கொண்டவரா, 3 பார்வை கொண்டவரான்னு பார்க்கணும். லாபாதிபதி, லாபத்தை சொல்லக்கூடியவர் லாபாதிபதி. ஐயா, லாபத்தை சொல்லக்கூடியவர் லாபாதிபதி. அப்ப லாபாதிபதினா யாரு? ஐயா யாரு? கரெக்டா சொல்லுங்க. 11ஆம் அதிபதி. அவர் 3 பார்வை கொண்டவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வீட்டுல லாபத்தை தருவாரு? இந்த கண்ணோட்டத்துல பாருங்க எப்படி இருக்கு. நான் சொல்றது சின்ன விஷயம் தான், எல்கேஜி தான். ஐயாம் எல்கேஜி ஆசிரியர் தான். ஆனா பலன் பார்க்கறதுக்கு பட்டை கிளப்பு. ஐயா எப்படி இருக்கு? ஐயா சொல்லுங்க. ஒரு கிரகத்திற்கு முன்னும் பின்னும் தசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு முன்னும் பின்னும் குருவோ சுக்கிரனோ சூரியனோ குருவோ ராஜ கிரகங்கள் இருந்தால் அந்த தசையில ராஜா போல் இருப்பான். இல்ல என்ன சொல்லுங்க. இதுபடிதான் மத்த எல்லாம் இருக்கும். நீங்க எத்தனை ரூல் படிங்க அதுவும் இதுல சரியா தான் வரும். ஐயா 12 கட்டம், 27 நட்சத்திரம், 30 டிகிரி. நல்லா பாத்துக்கோங்க. இந்த 12 கட்டத்துக்கு இந்த தத்துவங்கள் இது ஜென்ரல், இது மாறாது. ஆனா அதுக்கப்புறம் படிக்கிற மெத்தட், எத்தனை மெத்தட் இருக்கு ஐயா? ஜோசியத்துல எத்தனை மெத்தட் இருக்கு. ஆனா இந்த அடிப்படையில் இது மாறுமா? இந்த 27 நட்சத்திரம் தானே, இந்த மெத்தட்னாலும் படிங்க. ஆனா நீங்க ஒரே மெத்தட்ல போங்க, உங்களுக்கு அதுலயும் நிறைய விடைகள் கிடைக்கும். உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். என்ன செய்யலாம்? அப்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கலாம்.
பலன் தெளிவா வரும், குழப்பமே இருக்காது. ஐயா புரிஞ்சதா? சரி, சத்ருன்னு சொல்லக்கூடியவன் யாரு? சத்ரு. அவர் 3 பார்வை கொண்டவரா வந்துட்டா எத்தனை பேர் எதிரியா வருவான்? உட்கார்ந்து விடு ஒரு தொந்தரவு. அப்புறம் வியாதி வந்தா எத்தனை தடவை வரும்? இது எப்படி இருக்கு? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சிம்பிள் தான். அந்த நேரத்துல நமக்கு சிந்திக்க வரணும் இல்ல? வரணுமா இல்லையா? சந்திரனுக்கு 9 கூடையவனும், லக்கணத்துக்கு 9 கூடையவனும், சூரியனுக்கு 9 கூடையவனும் எந்த வீட்டை பார்க்கிறார்களோ அந்த வீட்டிலே இவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. லக்கணத்துக்கு 10 கூடையவன், லக்கணத்துக்கு 10 கூடையவன், சூரியனுக்கு 10 கூடையவன், சந்திரனுக்கு 10 கூடையவன், 3 பேரும் சேர்ந்து ஐயாவுக்கு கும்பத்தை பார்த்து நேற்று அவர் ஜாதகத்தை போட்டோன்னு அதான் சொன்னேன். ஐயா உங்களுக்கு லக்கணத்துக்கு 10, சந்திரனுக்கு 10, சூரியனுக்கு 10, விதி கத்தி மத்தி 3 10 கூடையவரும் கும்பத்தை பாக்கியான்னு. அதுக்கப்புறம் தான் ஐயா ஆமையா அப்படின்னாரு. அவர் பாருங்க கும்பம் கையில பிடிச்சால யோகம்னு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஏன் அப்படி சொல்றோம்னா நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே தான் வரணும். கரெக்டா? ஐயா புரிஞ்சதா? ஐயா சின்ன ஐயா வாங்க பாபு சார் வாங்க. சிறு லாஜிக் தான், ஆனா விஷயம் எப்படி இருக்கு? ஐயா எப்படி இருக்கு சொல்லுங்க. அதாவது எப்படின்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அதை நல்ல கோள்கள் பார்த்தாலும், 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து 8 கூடையவன் பலம் பெற்றாலும் பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்ப்பார். ஐயா எப்படி? பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்ப்பார். அவருக்கு ஒரு காலம் வந்து விபத்து வழக்குன்னு ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் எப்படி இருக்கும்? பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்ப்பார். நீங்க சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். என்ன இருக்கும்? சரியா இருக்கும். அப்ப லக்னாதிபதி மறைவு பற்றி ஒரு நல்ல கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அவர் வறுமையிலிருந்து மீண்டும் ஒரு பெரிய உச்சியை அடைவார்னு நீங்க தைரியமா சொல்லுங்க. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? லக்னாதிபதி பலம் குறைஞ்சு விட்டா இடம் மாறி புகழடைகிறவங்க ரொம்ப பேரு. லக்னாதிபதி ஒரு ஆளுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ஐயா ஒரு ஆளுக்கு லக்னாதிபதி 3ல யாருக்கு இருக்கு? 1-3 கனெக்ஷன். ஜாதகம் இருக்காங்க உங்களுக்கு? யாருமே பதில் சொல்லல. லக்னாதிபதி 3ல யாருக்கு இருக்கா? 1-3 3 பேருக்கு இருக்கு. சரி பரவாயில்ல. அது எங்க பார்க்கும்? எந்த இடத்த பார்க்கும்? அப்ப இவர் இடம் மாறி 9ஆம் இடத்தை பார்க்க என்ன அடைவார்? பாக்கியம் அடைவார். அவர் அங்கதான் அதிர்ஷ்டம் இருக்கு. அப்ப முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். சொந்த முயற்சியில இவர் உயர வருவார். எனக்கு லக்னாதிபதி 3ல. ஐயா புரிஞ்சதா? லக்னாதிபதி 3ல. இப்படி நீங்க பலனை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஜோசியம் ரொம்ப சிம்பிள். எல்லா ஜாதகத்திலையும் உங்க சிரமத்தை மீறி உயர வர்றதுக்கு இடம் இருக்கு. அது எப்ப வரும், எந்த தசாபத்தி வரும்னு கண்டு அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா வந்த ஜாதகர் பார்க்க வந்தவங்களுக்கு பெரிய மனநிறைவு ஏற்படும். அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மீண்டும் உங்களை நாடி பார்க்க வருவாங்க. அது நடந்துருச்சுன்னா உங்களை விடாம ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கும் பெருமை, ஜோதிடத்துக்கும் பெருமை. எப்படி இருந்துச்சு என்னுடைய உரை? சொல்லுங்க. சிறப்பா இருந்துச்சா? சிறப்பா? சரி. அதே மாதிரி இந்த ஜோதிடர்களுக்கு எனக்கு வாக்குப்பணம் வருமா? நான் சொன்னா வாக்கு பிடிக்குமா? வாக்குப்பணம் வர நான் என்ன செய்யணும் கேக்குறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கடமையை செய்யணும் ஃபர்ஸ்ட். சரி ஜாதக ரீதியா எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. வாக்குஸ்தானாதிபதி நல்லா பாருங்க. வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்த்து விட்டால் நல்ல வாக்குப்பணம் உண்டு. எங்க இருந்தாலும் சரி. இப்ப 8ல இருந்தா என்ன செய்யும்? நான் சொல்ல புரியுதா? பாகிஸ்தானாதிபதி 3 பார்வை கொண்டவரா இருந்தா பாப்பாரா மாட்டாரா? நான் சொல்ல புரியுதா? 2ஆம் இடத்தை பார்த்தா வாக்குப்பணம் உண்டு. 5, 9, 11க்கு பாகிஸ்தானாதிபதி தொடர்பு கொண்டால் வாக்குப்பணம் உண்டு. சரியா? ஐயா புரிஞ்சா? ஆமா. அதுக்கப்புறம் ஜீவனஸ்தானம்னா என்னது? ஜீவனஸ்தானம்னா என்னது? 10. பாகிஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி தொடர்பு. வாக்கினால் ஜீவனம். எதனால ஜீவனம்? வாக்கினால் ஜீவனம். பைனான்ஸ் பண்றவங்களுக்கு அது இருக்கும். என்ன 10 தொழில் 2 பணம். பைனான்ஸ் பேங்க்ல இருக்கவங்களுக்கு அது இருக்கும். நான் ஜீவனமா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். லக்னாதிபதி பலம் பெற்றால் வாக்கு பலம் உண்டு. 10. பாகிஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி தொடர்பு. வாக்கினால் ஜீவனம்.
எதனால ஜீவனம்? வாக்கினால் ஜீவனம். பைனான்ஸ் பண்றவங்களுக்கு அது இருக்கும். என்ன 10 தொழில் 2 பணம். பைனான்ஸ் பேங்க்ல இருக்கவங்களுக்கு அது இருக்கும். நான் ஜீவனமா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். லக்னாதிபதி பலம் பெற்றால் வாக்கு பலம் உண்டு. என்ன உண்டு? வாக்கு பலம் உண்டு. இதை நீங்க சொல்லி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாயிண்ட். ஐயா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? 5 குடையவர் பலம் பெற்று விட்டாலும் 5ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலும் ஜோசியம் படிக்கிற ஆர்வம் அதிகம் இருக்கும். ஐயா புரிஞ்சா? அதுக்கடுத்து மறைவு ஸ்தானாதிபதிகள். மறைவு ஸ்தானாதிபதி யாரு? ஆமா, லக்னாதிபதி 3, 6, 8, 12க்கு தொடர்பு கொண்டாலும் ஜோசியம் வரும். எழுதிக்கங்க. விருச்சகத்தில் செவ்வாய், ஜோசியம் சூப்பர். விருச்சகத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு தான் இருக்கு. ஜோசியம் ஜாதகம் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் எழுதாமக்குள்ள தான் விட்டுருக்கீங்களா? வீட்டுல தேடி பாருங்கய்யா. என்ன யாரும் கிளாஸ்ல ஒரு ஆளு எது சொன்னாலும் ஓகே பாரு, என்ன சொன்னாலும் சரி ஐயா எனக்கு இருக்கும் பாரு. உங்க லக்கணம் என்னன்னு ஜாதகமும் எழுதல சார். எது சொன்னாலும் ஓகே எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு சார் 2ஆம் பாவம் நடத்தினா சொல்லுங்கன்னாரு. 2 நாள் அதான் ஏன் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? எல்லா ஜாதகத்துக்கும் முதல் லக்கணம் எங்க விழுந்திருக்கு, லக்கணாதிபதி யாரு, இவர் 1 பார்வை கொண்டவரா 3 பார்வை கொண்டவரா, இவருடைய ஆதிபத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பலன் வந்துடும். ஜோதிடம் ரொம்ப எளிமை. கவனிக்கணும், உங்க சிந்தனை அதுல இருக்கணும். எல்லாருமே நல்ல ஜோசியரா வந்துடலாம்னு சொல்லி இந்த மேடையில எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே, என்னடா பொறுமையா கேட்ட உங்களுக்கும், வாய்ப்பு கொடுத்த விழா கமிட்டியர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.